வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்த் அவர்களை பற்றி மனம் நிகழ்ந்து பேசியிருக்கிறாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். விஜயகாந்த் இறப்பு செய்தியை தெரிந்து கொண்ட உடனே ரஜினி பார்த்தீங்கன்னா ஃபோனில் கொடுத்த ரியாக்ஷன் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேப்டன் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படுவர் தான் விஜயகாந்த். ரஜினிகாந்த், கமலஹாசன் அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் வரிசையில் எப்போதும் இருக்கக்கூடிய அவர் அரசியலில் ஒரு கலக்கி வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் மீசை ராஜேந்திரன் பேட்டி ஒன்றில் ட்ரெண்டாகி வருது. விஜயகாந்த் என்றாலே பெரிய அறிமுகம் தேவையில்லை. 30 வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் தனக்கான ஒரு தனி இடத்தை ஒன்றை அவர் தக்க வச்சிருந்தார். சினிமாக்குள்ள அறிமுகமான நேரத்தில் ரஜினி, கமல் உச்சக்கட்ட பீக்கில் இருந்தாங்க. அவர்களோடு போட்டி போடு விஜயகாந்த் சொல்லவே முடியாது. இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார் என்று பலருமே கிண்டலடித்தாங்க. ஆனால் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, திறமை, உழைப்பால் இவருமே ஹிட் கொடுக்க ஆரம்பித்தார். சினிமாவில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை, மக்களிடம் தனக்கு இருக்கும் அபிமானத்தையும் வைத்து கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய 2 பேரும் இருக்கும்போது பயங்கரமான ஆக்டிவான அரசியலில் இருந்தபோது தைரியமாக தேமுதிக கட்சி ஆரம்பித்து முதல் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து சந்தித்து தனக்கென ஒரு வாக்கு வங்கி இருப்பதை உணர்த்தினார். அதனையடுத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தன்னுடன் விஜயகாந்த் கூட்டணி வைக்கும்போது பார்த்து கொண்டிருந்தார். விஜயகாந்துக்கும் ஜெயலலிதா கூட்டணியும் வைத்து அந்த தேர்தலை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அந்த சமயத்தில் அவருக்கு ஜெயலலிதாவுக்கு இடையே வாக்குவாதம் சட்டப்பேரவையில் நடந்தது. உடனடியாக தேமுதிக எம்எல்ஏக்கள் பலருமே அந்த கட்சியில் விலக விஜயகாந்துக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போதிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இதனை அவரது மகனே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். உடல்நலம் சரியில்லாமல் போனதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் பழையபடி அவரால் ஆக்டிவாக இருக்க முடியல. எனவே பரபரப்பு அரசியலில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. இறப்பு செய்தி கண்டதுமே ரஜினி ரியாக்ஷன் என்னவாக இருந்தது என்பது குறித்து நடிகர் மீசை ராஜேந்திரன் பேசினார். தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில், சினிமாவில் விஜயகாந்துக்கு அடுத்ததாக எனக்கு ரஜினியை தான் பிடிக்கும். விஜயகாந்த் இறந்தபோது ரஜினிகாந்த் வெளியுள்ள ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் பிஏ எனக்கு ஃபோன் செய்தார். விஜயகாந்த் இறந்து விட்டதாக சொல்கிறாங்க, அது உண்மைதானே என கேட்டார். அப்படி அவர் கேட்டதுன்ற போது ரஜினிகாந்த் ஃபோனை வாங்கி, கேப்டன் இறந்து விட்டாரா சொல்கிறீங்களா, உண்மைதானா என கேட்டாராம். நான் ஆமாம் சார் சொன்னாங்களா. உடனே அவர் ஷாக்காகி, இறுதி காரியங்கள் எல்லாமே எப்போது எங்கே செய்கிறாங்கன்னு கேட்க, இப்போது தெரியல சார், பிற்பகல் 1 மணிக்கு மேலே தான் தெரியும்னு சொன்னேன். சரி, நான் ஃபோனை வைத்திருக்காங்க. மீண்டும் சார்பாக 1:30 மணிக்கு ஃபோன் செய்து கேட்டார். அப்போது முடிவாகவில்லை. இரவு நேரம் என்று சொன்னேன். சரி என்று வைத்தார். இரவு ஃபோன் செய்து கேட்டார், தெரிந்து கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.